வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கை தாங்க ஜாயிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். அதில் வந்து நம்ம கை வந்து லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். ஒருக்கா செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த சென்டர் பகுதி வந்து டக் கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா, கட் பண்ணி விட்டுருக்குறோம் பார்த்தீங்களா, அதையும் ப்ளவுஸோட ஷோல்டர் பகுதியும் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி 2 துணி கரெக்டாக வச்சு கையில் அமுத்திட்டு வந்து ஒரு தையல் போட்டோம்னாவே கரெக்டாக வரும். ஷோல்டர் ஜாயிண்ட் கரெக்டாக வரும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு வந்து துணி வந்து கீழே கை கரெக்டாக வச்சிடலாம் அப்படின்னு வச்சோம்னா வந்து ஷோல்டரும் நம்ம அந்த கையோட சென்டர் பகுதியும் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம வந்து முதல்லையே கீழே வச்சு கரெக்டாக கையில் பிடிச்சி ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு வந்துடலாம். வந்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். அது கை ஜாயிண்ட் பண்ணையில் அது ரைட் சைடு கையா லெஃப்ட் சைடு கையான்னு ஒருக்கா பார்க்க 2 விசட் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். நம்ம அப்படி பார்க்காத வச்சு தைச்சோம்னா தைச்சதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் பிரிக்க வேண்டியது வந்துடும். தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அது ரைட் சைடு கையா லெஃப்ட் சைடு கையான்னு வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு இப்போ 2வது தையல் நான் போடுறேன். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதை விரித்து விட்டு நகம் இருக்கிறையும் நல்லா கீறி விடலாம். நகம் இல்லைன்னா பாருங்கள், நான் இப்போ ஒரு ரேசால் இப்படி இழுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இழுத்திங்கன்னா போதும், அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்குன்னு நம்ம போட்டு இழுக்கக்கூடாது, ஓரளவுக்கு இழுத்து விட்டிங்கனாவே கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், எந்த இடத்துலையும் வந்து 2 துணியுமே வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். திருப்பி பார்த்தோம்னா இந்த மாதிரி தையல் வந்து கரெக்டாக வரணும். ஒரு இடத்துல மேடு ஒரு இடத்துல வளைச்சி நம்ம வரக்கூடாது. 2யும் கரெக்டாக வச்சுருக்கிறோம்லான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து இப்படி பிடிச்சி பார்த்தோம்னாவே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். ஒருக்கா கீழே இடுப்பு பகுதியிலிருந்து கைப்பகுதி வரை கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். மெயினாக அந்த தையல் 2ம் கரெக்டாக ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த இடத்துல அடுத்தது வந்து எப்படி ஜாயிண்ட் ஆகி கரெக்டாக வருதான்னு காட்டுறேன் அடுத்த வீடியோவில்.